வணக்கம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே கோலமேட்டில் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு. ஒரு 2 காரு வேகமாக, ஒரு கார் ஒயிட் கார் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கில் கட்டில் வந்ததுனால அது வேகமாக வந்ததுனால ஸ்ட்ரைட்டாக அந்த காரில் வந்து ஒரு குழந்தை, 30 நாள் குழந்தை. இந்த குழந்தை அவங்க ஸ்லோவாக வந்திருக்காங்க. இங்கே வந்தவங்க வேகமாக வந்து அடித்து 2 காரு இடிச்சு ஒரு குழந்தை, அந்த 30 நாள் குழந்தை வந்து வெளியவே விழுந்துருச்சு. பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வேகமாக கொஞ்சம் காரெல்லாம் வேகமாக ஓட்டுறதெல்லாம் கம்மி பண்ணுங்க. அதே மாதிரி 2 வீலரும் அப்படித்தான். கார் இந்த பைக்கு வாங்கி கொடுக்குறாங்க, பெரிய பெரிய பைக்கு வாங்குகிறாங்க. இதை வாங்குறதெல்லாம் ஓட்டும்போது பார்க்கவே பயன்படும். ஜஸ்ட் ஒரு செகண்டு தான் தட்டு விட்டுச்சுன்னா அப்புறம் ஆளுக்கு என்ன ஆகுன்னு ஓட்டுறவங்களே அது யோசிக்க மாட்டுறாங்க. யோசித்தாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட பெற்ற பிள்ளைங்களை நம்ம எவ்வளோ கண்ணுங்க இருக்குன்னு பார்க்குறோம். அவங்க அதையோ பேச்சை கேட்கறது கிடையாது. பேருக்கு ரேஸ் பைக் மாதிரி வாங்கி வச்சுட்டு ரொம்ப அலப்பறை பண்ணுறாங்க. இது பைக்கில் கூட இல்லை, காரு அந்த மாதிரி. இது கர்நாடகா வண்டியும் ஒயிட் கலரு ரொம்ப வேகமாக வந்ததுனால ஒரு கட்டிலேருந்து வேகமாக வந்தது, வந்து அடித்து இன்னொரு காருக்கு சேதம். முன்னாடி டாப்பு கீட்டு எல்லாமே போச்சு. 2 ஏர் பலூனு வெளியே வந்துருச்சு. ஆளுங்களுக்கு எந்த சேதாரம் இல்லைன்னா சந்தோஷம். இந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்கேன். இப்போ தான் எது இந்த அருண் சார் இப்போ தான் அந்த வண்டி வாங்கினதுனால தான் பொறுமையாக போகிறாரு. ஒரு நல்ல ஆள் பல்காக இருந்ததுனால போலீஸ் நிறைய இருந்ததுனால